ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா. நம்ம இன்னைக்கு பட்டினத்தாரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் எப்படி ஒரு சித்தரா மாறினாருன்ற கதை தான் இன்னைக்கு. இவரோட இயற்பெயர் வந்து திருவெங்கடார். இவர் பூம்புகாரில் பிறந்தவர். ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி. அவருக்கு ரிச்சுன்னா எவ்வளோ ரிச்சுன்னா சொந்தமாக கப்பல்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ரிச்சு. அவர் பட்டணத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வருவார். அதனாலே என்னவோ அவரை வந்து பட்டினத்தார்னு அழைக்கப்படுவார். இவரோட வைஃப் பேரு சிவகலை. இவங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்ல. இதுல எப்படின்னா, திருவிடை மருதூர் சிவபெருமானே இவங்களுக்கு மகனா வந்து பொறந்து, மருதவாணன்ற பேர்ல வளர்ந்தாருன்னு சொல்லப்படுது. பட்டினத்தாருக்கு அவரோட மகனை பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கணும்னு ஆசை. ஆனா மகனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகத்துல தான் இன்ட்ரெஸ்ட். இருந்தாலும் அப்பாக்காக அவரு தன்னை வந்து அப்பாவோட இஷ்டத்துக்கு அவரை ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காக அப்பா சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறாரு. அவரோட மகனோட எஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, மகனை வந்து ஒரு கன்சைன்மெண்ட்டில் அமுச்சு வைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து, இவன் எப்படி பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ லாபம் கொண்டு வரான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை அமுச்சு வைக்கிறாரு. அவரும் கிளம்புறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கடல் கொள்ளையர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த டைம். ஸோ இவர் கடல் வழியாக போயிருக்காங்க. போயிருக்கும்போது அந்த கடல் கொள்ளையர்கள் தாக்கி இருக்கிறதா எல்லாம் இன்ஃபர்மேஷன் வருது. மகன் வந்து ரொம்ப நாளாக திரும்பி ரிட்டர்ன் வரவே இல்லை. அதனால இவங்க வருத்தமாக என்னடா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. மகன் வந்தாச்சு, லேண்ட் ஆகிட்டாரு அப்படின்னோடனே இவர் பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகே வந்துட்டான், என்ன பண்ணி எப்படி எவ்வளோ கொண்டு வந்திருப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆவலோட மகனுக்காக எதிர்பார்த்து நிற்கிறாரு. இவர் போய் அந்த குடோனை திறந்து பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த குடோன் ஃபுல்லாக வரட்டியும் தவிடு மூட்டையும் மட்டும்தான் இருக்குது. அட பாவி, உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்து அமுச்சு இவன் வந்து என்ன பண்ணிட்டு வந்துடுவான்னு பார்த்தா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கானே, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சே, இவனை போய் என்னோட பிஸ்னஸ் வாரிசுன்னு நினச்சேன்னு சொல்லி ஒரு பயங்கர அப்செட் ஆகிட்டு மகனை கூப்பிட்டு கடுமையாக திட்டிடுறாரு. பட்டினத்தார் ரொம்ப ஹார்ஷாக அவர்கிட்ட, நீ எல்லாம் என் மகனே இல்லை, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே மருதவாணன் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று அவங்க கையில் கொடுத்து அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அவங்க அம்மா எவ்வளோ கெஞ்சி போவேணான்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவர் கிளம்பி போயிடுறாரு. ஆக்சுவலி என்னன்னா, அவர் வந்து அவர் மறைஞ்சு போயிட்டதா சொல்லப்படுது. அதாவது சிவபெருமானே இவரோட மகனாக வந்து பிறந்து இவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக அவர் கூடயே இருந்து அந்த விஷயங்களை புரிய வச்ச உடனே அவர் மாயமாக மறைஞ்சிட்டதாகவும் ஒரு சொல்லப்படுது. இவர் வந்து அவங்க அம்மா கிட்ட இருக்கிற அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறாரு. அதில் ஒரு காதற்ற ஊசி, அதாவது உடஞ்சி போன ஊசியும் ஒரு ஓலையும் இருக்குது. அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்குன்னா, காதற்ற ஊசியும் வராதே காணும் கடை வழக்கே. அப்படின்னா இந்த உடஞ்ச ஊசி கூட உன்னோட கடைசி வரைக்கும் வரப்போகிறதில்ல. உனக்கு அப்புறம் நீ எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. சொத்து பணம் இதெல்லாம் நோ யூஸ், எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இவர் ரொம்ப கோபமாக போயிட்டு அந்த குடவுன்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலான்னு சொல்லி போய் அதை பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு மூட்டையிலையும் ஒவ்வொரு அந்த இதுக்குள்ளேயும் வந்து விலை மதிக்க முடியாத நவரத்னங்களும் வைரக்கற்கள் எல்லாம் இருக்குது. அது என்னன்னா, அந்த கடல் கொள்ளையர்களுக்கிட்டேருந்து தன்னோட வெல்த்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த சாணிக்குள்ளேயும் இந்த தவிடு மூட்டைக்குள்ளேயும் வச்சு புத்திசாலித்தனமாக காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து அது தெரிஞ்ச உடனே இவர் ரொம்ப வருத்தமாயிடுறார். ஐயோ, என் மகன் வந்து இவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், பட் நம்ம அவனை புரிஞ்சிக்காம முன் கோபத்தில் அவனை இப்படி கண்டபடி திட்டோமே, இப்படியெல்லாம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப புத்திர சோகத்துக்கு ஆளாகிறார். அவர் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற அந்த வாக்கியங்களை திரும்ப 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 படிக்கிறாரு. காதற்ற ஊசியும் வராத காணும் கடை வழிக்கே. அது அவரை ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கிடுது. அவர் மறுபடியும் அதை படிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அவர் குற்ற உணர்ச்சி அவரை வந்து ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுது. ஐயோ, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஒரு ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோமேன்னு அவரை வந்து மன்னிக்க முடியாமல் இருக்க அந்த அந்த ஓலையில் இருக்கிற வார்த்தைகளும் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்து மேலேயும் அந்த பணம், சொத்து எல்லாத்து மேலேயும் இருக்கிற பற்று அவருக்கு சுத்தமாக போயிடுது. அவர் எல்லாத்தையும் திறந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன துண்டும் ஒரு கோமணமும் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போய் ஃபுல்லாக வீதி வீதி அலைகிறாரு.
அவர் அப்படியே அலைஞ்சு அலைஞ்சு சிவனை நோக்கியுள்ள பயணம் அவரோடது தொடங்குது. அவர் துறவி ஆனதுல வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம். அதனால அவங்க வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க. நான் வந்து எனக்கு வந்து நீ தான் கொல்லி போடணும். அதனால நான் இறந்து போற வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிடுறாரு. அதுக்காக இவர் வந்து பூம்புகாரை விட்டு போகாம அதை சுற்றியே ரோடு ரோடாக அலைஞ்சு கோவிலில் தங்கி கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறார். இவர் இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்க அக்காவுக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவர் ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். அந்த காலத்து அம்பானி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. இவர் இந்த மாதிரி கோமணத்தோட சிவநாமம் சொல்லிக்கிட்டு தெரு தெருவாக பித்து பிடிச்ச மாதிரி திரியிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப அவமானமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. அவங்க சொந்தக்காரங்க கூட என்ன இப்படி இப்படி சுற்றுறான், நீ கேட்க மாட்டியா, நீ சொல்ல மாட்டியா, அவனை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டியா, ஏதாவது சரி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ல சொல்ல அவங்களுக்கு ரொம்ப அது இதுவாக இருக்குது. அவங்களும் 2, 3 தடவை இவர்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, திட்டி கூட பார்க்குறாங்க. ஆனால் இவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. இவர் அப்படியே தான் இருக்கிறார். ஸோ அவங்க கடைசியாக டிசைட் பண்ணுறாங்க, இல்லை இது சரி வராது, இதை வந்து அவங்களுக்கு அந்த அவங்க ஆங்கிள்லேருந்து யோசிக்கும்போது ரொம்ப அவமானமாக இருக்குது, இவனை கொன்றுடலாம், அதுதான் எண்டு, இவனை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பட்னாத்தாருக்கு வந்து அப்பம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அப்பத்தில் வந்து விஷம் வச்சு இவர் எங்கேயோ ரோட்டில் நிற்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் இந்த அப்பத்தை கொடுக்குறாங்க. அவர் அப்பத்தை வாங்கின மாத்திரத்தில் அவருக்கு வந்து அதில் விஷம் இருக்குன்னு தெரிஞ்சிடுது. ஓ, எனக்கு வந்து விஷம் வச்ச அப்பத்தை கொடுக்குறியா அப்படின்னு அவர் ரொம்ப கோவப்படுறார். கோவப்பட்டு இந்த அப்பம் வந்து நெருப்பா மாறி உன் வீட்டையே எரிக்கும், தன்வினை தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை வந்து தூக்கி வீசி எறிகிறாரு. அது நேராக அவங்க வீட்டு மேலே விழுந்து அது நெருப்பாக மாறி அவங்க வீடே, அக்காவோட வீடே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. ஸோ அப்போ தான் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியுது, இவர்கிட்ட ஏதோ கடவுள் அம்சம் இருக்குது, இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, இவர் ஒரு கடவுளோட ஆள் அப்படின்ற விஷயம் வந்து நார்மல் ஜனங்களுக்கெல்லாம் தெரியுது. அந்த காலகட்டத்தில் இவரோட அம்மா வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அம்மாவோட இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு இவர் வராரு. அம்மாவோட சடலத்துக்கு முன்னாடி நின்று பாட்டு பாடுறாரு. எல்லாரும் வந்து காஞ்ச விறகுல தான் வந்து எரிப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பச்சை வாழை மட்டையில் வச்சு பாட்டு பாடுறாரு. அது அப்படியே எரியுது. ஸோ இந்த ஜனங்கள்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. இது என்னடா பச்சை வாழை மட்டை எப்படி எரியுது, எப்படி நெருப்பாக மாறிச்சுன்னு தெரியலன்னு எல்லாரும் பார்க்கும்போது தான் அவரோட சிவபக்தியும் அவருக்கு கம்ப்ளீட்டாக கடவுள் அருள் இருக்குன்றது ப்ரூவ் ஆகுது. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. கோயில் கோயிலாக பல ஊர்களாக திரியிறாரு. அதுக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு முக்தி கிடைக்கணும், இன்னொரு பிறவி இருக்கக்கூடாது, இறைவனை எப்படியாவது நேரடியாக பார்த்துடணும், இதெல்லாம் தான் அவரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டு, முன்னாடி வந்து ஊருக்குள்ளேயே தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து ஊரை விட்டு வேறு வேறு ஊர்கள் கோயில்களாக சுற்ற ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் நிறைய ஒரு போகிற போக்கில் நிறைய பாடல்கள் பாடிட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கும் நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ ட்ரை பண்ணிங்கன்னா பட்டினத்தார் பாடல்கள்னு நிறைய வரும். உடலுங்கிறது பொய், செல்வம்ங்கிறது மாயை, முன்னரிட்ட தீ முப்புறத்திலே அப்படின்ற பாடல்கள் எல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அவர் அட்டாச்மெண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் அவரோட கான்செப்ட். என்னென்னா எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் வாழணும், அதுதான் வாழ்க்கைன்றது தான் அவரோட கான்செப்ட். இவரோட இந்த நிலைப்பாட்டை பார்த்து இவர் ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது அந்த ஊரோட மன்னர் பேர் பத்திரகிரி, அவரோட ராஜ்யத்தையும் ஒரு கிரீடத்தெல்லாம் விட்டுட்டு, அவர் ஒரு சிவபக்தர் தான். இவரோட சிவபக்தியை பார்த்து இவர் கூடவே வந்துடுறார் ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி. ஏன்னா அவருக்கு வந்து இவரோட விஷயங்கள் எல்லாம் பிடிச்சி இவரை பயங்கர டைஹார்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் ஒரு பக்கம் ஒரு கோயிலில் வந்து அவர் பிச்சை எடுக்கிறாருன்னா இவரும் அவர் கூட அவர் பிச்சை எடுப்பார். அவர் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு கோயிலில் ஒரு பக்கம் இவர் உட்காந்து இருக்கும்போது இன்னும் ஒருத்தர் வந்து பட்டணத்தார்கிட்ட வந்து, அப்பா இப்போ எதனா இருந்தால் கொடுப்பான்னு. அப்போ இவர் யோசிக்கிறார், நானே பிச்சை எடுக்கிறேன், இவன் என்கிட்ட வந்து யாரா பிச்சை எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி என்கிட்ட என்னப்பா இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லை, அங்கே பாரு அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என்னை விட பயங்கர பணக்காரன், அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி இவரை வந்து அங்கே அமுச்சு விட்றாங்க. இப்போ அவர் அங்கே போயிட்டு இந்த ராஜா கிட்ட போயிட்டு
அப்பா இந்த மாதிரி என்கிட்ட ஏதாவது என்கிட்ட என்ன இருக்குன்னு இல்லை நீ வந்து அவரை விட பணக்காரன் அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை அமுச்சு விட்டாரு அப்படின்னு ஒன்று இது வந்து அவரை விட நான் பணக்காரன்னு சொல்கிறேன் எதை வச்சு என்ன அவரை விட பணக்காரன்னு நினைக்க வச்சுச்சுன்னு பார்த்தா அவர் வந்து வெறும் கையில் பிச்சை எடுக்கிறார் பட்டினத்தார். இந்த ராஜா வந்து கையில் திருவோடு இருக்குது, பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது. இந்த திருவோடும் இந்த நாயினால தான் என்ன வந்து அவருக்கு பணக்காரனா காமிச்சிருக்கா. அப்படி ஒரு என் குருவுக்கே குருவை விட நான் பணக்காரனா காட்டுறேனா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் அதை வந்து ஒஃபென்சிவாக ஃபீல் பண்ணி அந்த திருவோட உடச்சி தூக்கி போட்டு அந்த நாயை வந்து அவுத்து விட்டுறாரு. இது பண்ண உடனே அந்த வந்து பிச்சை கேட்டவர் வந்து சிவபெருமான். அவர் வந்து இவரை அப்படியே கையோட கைப்பிடிச்சு முக்திக்கு கூட்டிகிட்டு போயிடுறார். இந்த செயல் வந்து அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. என்னடா நமக்கு அப்புறம் வந்தவனுக்கு கூட முக்தி கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எதிர்க்க வந்து நின்று அவர்கிட்ட பிச்சை கேட்டவர் அவர் நிமிர்ந்து கூட பார்க்கல. அவர் யாருன்னே பார்க்காம கீழே இருந்துட்டு என்ன கேட்குற, என்னோட பணக்காரன் அங்கே இருக்கான், இப்படியே பேசிட்டு அவர் அமுச்சிடுறாரு. ஐயோ என் எதிரே என் இறைவன் வந்து நான் அவரை நிமிர்ந்து கூட பார்க்கலையேன்னு அவர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி அப்செட் ஆகிடுறாரு. அவருக்கு வந்து அவர் லிட்ரலாக என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நம்ம நம்ம வந்து நம்ம டெத்தை நோக்கி நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முக்தியை நோக்கி அவரே போகிறாரு. அவர் நடந்து 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 நம்ம சென்னையில் இருக்கிற திருவொற்றியூர் பீச்சுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து பார்த்தா கடல் இருக்குது, கடல் பக்கத்தில் கொஞ்சம் குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறாங்க. அந்த குழந்தைங்கள கூப்பிட்டு நம்மளும் ஒளிஞ்சு விளையாடலாமான்னு கேட்குறாரு. அந்த குழந்தைங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு கூடையை வச்சு அவரை வச்சு ஒரு கூடையை வச்சு மூட சொல்கிறாங்க. மூடுனா திறந்து அவர் இல்லை, அவர் வெளியிலேருந்து வர்றாரு. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணுறாங்க, மூடுறாங்க, அவர் வெளியிலேருந்து வர்றாங்க, இந்த மாதிரி பண்ணி 2-3 தடவை மூடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி மூடி இப்படி நிமிர்த்து பார்த்தா அது உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது. அவர் மறைஞ்சிடுறாரு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் பட்டினத்தாரோட அந்த கோயில், அந்த சிவலிங்கம் அங்கே இருக்குது. அவரோட ஜீவ சமாதி அங்கே இருக்குது. பௌர்ணமி பூஜை எல்லாம் அங்கே பண்ணுறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அதை நம்பப்படுது. இந்த பட்டினத்தாருன்றது வந்து சங்ககால கதையோ எல்லாம் இல்லை. அவர் நம்ம சமகாலத்தில் வந்த ஒருத்தர் தான். அவர் வந்து ஒரு பக்திக்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு, டிட்டாச்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காரு. ஸோ பட்டினத்தாரோட இந்த கதையும் நம்ம சிவபக்தியும் இந்த இன்ஃபோவும் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.